ரயில்வே இடம் ஒரு 6 ஏக்கர், 5லேருந்து ஒரு 6 ஏக்கர். கேந்திர வித்யாலயா அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்கான ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூல் வந்து சவுத் சென்னையில் இருக்குது, நார்த் சென்னையில் இல்லை. அது கொண்டு வரதுக்கான வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த பார்த்தாங்க. அந்த 6 ஏக்கர் சுத்தம் பண்ணாங்க. சரிங்களா? அங்கே வந்து பள்ளியை தொடங்க அனுமதி அப்படின்னு கலாநிதி வீராசாமி தெரிவிச்சுட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இது மாலை முரசில் பேப்பரில் 2023 பிப்ரவரி மாதம் போய் பூஜையும் போட்டார். அந்த பூஜை போட்ட கல் உதயநிதி கல் காட்டுவோம். கல் கேந்திர வித்யாலயா பூஜை போட்ட கல் தான். ஆனால் அங்கே புல்லுதான் மோச்சிருக்கு, கல் இங்கே இருக்கு. அதனால இந்த கலாநிதி வீராசாமியை நம்ம விரட்டி அடிக்கிறது. இவரு கல்லை மட்டும் வச்சுட்டு போயிட்டாரு. அந்த கல்லை எடுத்து போய் உதயநிதி ஸ்டாலின் கிட்டே நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா அவர் ஒரு கல்லை வச்சு சுத்திட்டு இருக்காரு. நம்ம அண்ணன் எடப்பாடியார் என்ன சொன்னாரு, இந்த கல்லு கதையை விட்டுருப்பா அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு கல்லு தரோம். ஆனா எடப்பாடியார் கிட்ட உதயநிதி கிட்ட இந்த கல்லை கொடுத்து கேந்திர வித்யாலயா இதே மத்திய அரசாங்கத்தை இயங்கக்கூடிய ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு எம்பி பண்ண வேலை 7வது வட்டத்தில் இதான். ஸோ 7வது வட்டத்தில் மத்திய அரசாங்கத்து மூலயமா பண்ண வேண்டிய வேலையை 5 வருஷம் முழுமையாக இருந்த எம்பி பண்ணல. ஸோ அதனால் நம்ம அண்ணன் மனோ அண்ணன் பண்பானவர், படித்தவர், நல்லவர், அவர் ரொம்ப பொறுமையானவர், நமக்கானதை செஞ்சு கொடுக்கக்கூடியவர். எடப்பாடியார் அவரை இங்கே வடசென்னை வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை வெற்றி பெற வச்சா நமக்கு தேவையான திட்டங்களை உறுதியாக அண்ணன் பண்ணி தருவார்ன்றது நான் இங்கே அண்ணனோட சார்பாக தெரிவிச்சுக்கிறேன்.